வரையா வரையா ஐயா, இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க. அவ்வளோ பெரிய மூட்டை சுமந்துட்டு இருக்கீங்களா? என்ன அது மூட்டையில்? பாட்டிலா? இது எவ்வளோ கிடைக்கும் கொண்டு போனால்? தூக்க முடியுதா? ஓ, அதை தான் டெய்லி தூக்குவாங்க. நீங்கள் கோயிலுக்கு போவீங்களா? கிலோ 20 ரூபா. ஓ, அது இந்தாங்க. நடக்க முடியலையா ஐயா? ஓ, இது மாதிரி தூக்கிறதுக்கு முடியல. சரி சரி சரி. என்னாச்சு காலில்? எங்கே என்னங்கய்யா? சாப்பாடு வேணுமா? சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. இந்தாங்க ஐயா. வணக்கம், ரொம்ப சந்தோஷம். சாப்பிடுங்க. வாங்க ஐயா. ம். ஆட அப்படியா? இது இன்னொன்று கொடுப்பாங்க அப்படியாங்க ஐயா? சுத்தமாக இல்லை இல்லை. வாங்க, நான் அங்கே வாங்கி தரேன். இன்னொன்று ஷுவராக வாங்கி தரேன். இன்னொன்று வாங்கி கொடுக்குறேன் பேக் பண்ணி. சரி, என்னாச்சு காலில்? புண்ணா இருக்கா? சரி. அங்கே சரி. இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிஹெச்சில் போய் ஜஸ்ட் மாத்திரை மருந்து, அதுக்கு அதான் ஜிஹெச்சில் போய் ஊசி போட்டு அதை கரெக்டாக ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் சாப்பிட்டு அதை ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மா இப்போ ஒரு எக்ஸசைஸ் ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள். பார்க்க சிம்பிளாக இருக்கும். கீழே பார்த்துக்கோங்க, ரிலாக்ஸு, மேலே இந்த மாதிரி 7 தடவை கீழே பண்ணி 10 வரைக்கும், ரிலாக்ஸு மேலே பண்ணி 10 வரைக்கும், அந்த மாதிரி ஃபஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மல்லாந்து படுத்துட்டு காலை நேராக மேலே தூக்குறது, கீழே போடுறது, வலது காலை இடது காலை மடக்கி இடுப்பை தூக்குறது. கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா மடக்கிடலாம். விட்டுட்டா அப்படியே நீட்டிக்கிட்டே போயிடும், நடக்க முடியாமல். இந்த ஸ்டிக்கே தேவையில்லை. நான் ஃபிசியோதெரபிஸ்ட் தான். அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணுறது. இதுக்கு வந்து நான் ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லித்தர முடியும். டெய்லி இந்த பக்கம் இருந்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு சொல்லித்தரேன். எங்கே இருப்பீங்க? அந்த பக்கம், அந்த முன்னாடி பெரிய காரெல்லாம் நிறுத்தி வண்டியெல்லாம். ஆமாம். ஓ, பார்க் இருக்கிற இடத்துல. சரி, எங்கேயாச்சும் பார்க்குற இப்போல்லாம் இங்கே இருக்கிறவங்க யார் யாருன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் வர்றப்பெல்லாம் சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஹெச்சில் போய் ஆன்டிபயோட்டிக்ஸு, ஊசி, மாத்திரை எல்லாம் பண்ணி வெளிப்புண்ணை ஆற வச்சு உள்ளே இருக்கிற காயத்துக்கு வந்து அந்த பவர் கம்மியாக இருக்கிறதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணால் நடந்துருவீங்க. வெறும் ஆயின்மெண்ட்டா? இது ஒன்றும் தாங்காது. இன்னும் பச்சை புண்ணு இருக்கே. பச்சை புண்ணுக்கு அந்த டாக்டரை பார்த்துடுறீங்க. காஞ்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி நடக்க வைக்கிறீங்க. முழங்கால கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கினா தான் நடக்க முடியும். எங்கேயாச்சும் கடையில் ஐஸ் வாங்கி கூட அந்த முழங்காலுக்கு வைக்கலாம். சரியா? வணக்கம். வாங்க. துப்புரவு பணியாளரா? ஓகே, நல்லது. சாப்பாடு ஓகே, முடிஞ்சா வேலையெல்லாம்? இப்போ கோயிலில் சாப்பிட போகிறீங்க. சரி சரி சரி. நல்லா இந்த ஏரியா தான் கவர் பண்ணுறீங்களா? சரி. டீ காஃபி குடிக்கணுமா? அதான் என்ன பண்ணிட்டேன், இப்படி நோட்டாக இருக்குதா? இப்போ என்ன பண்ணுவேன், அங்கே போயிட்டு சேஞ்ச் மாற்றி கொண்டு வந்துடுவேன். அதை யோசித்தேன் இப்போ கொடுக்கலான்னு. சேஞ்ச் மாற்றினா நிறைய பேர்த்துக்கு கொடுக்கலாம்ல. அதனால் இப்போ வந்துடுவேன் ஒரு 5-10 நிமிஷத்தில்.